ஆளுமையான ஒரு தமிழராக இருந்த மூப்பனார் இந்திய பிரதமராகக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு. ஆனால் அந்த வாய்ப்பு தவறி பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. பாஜக அது அவங்க விளக்கி பேசட்டும். ஒரு பொதுக்கூட்டம் போட்டு தமிழில் அவங்க விளக்கி பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பதில் சொல்லலாம். இல்லை, அது அதோட பொருள் என்ன சார் தெரியலையே, அவங்கள தான் கேட்கணும். திடீர்னு காங்கிரஸ்காரர் மீது ஒரு பாஜக சேர்ந்த வருத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு பாஜகக்காரர்கள் திரு மூப்பனார் பழம்பெரும் காங்கிரஸ்காரரை பற்றி புதிதாக அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களுக்கு தமிழக சரித்திரமும் தெரியாது, காங்கிரஸ் சரித்திரமும் தெரியாது. கண்டிப்பாக ஐயா கருப்பையா மூப்பனாரை பற்றி நிர்மலா சீதாராமனுக்கு ஒன்றும் தெரியாது என்பதுதான் விளக்குகிறது. என்ன வேணா பண்ணட்டும் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிராகரிக்கப்படுகின்ற அரசியல் கட்சியாக தான் பாஜக இருக்கும். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை விட இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் குறைஞ்சி தான் வாக்கு கிடைக்கும். பாஜக எந்த கட்சியோடு கூட்டணி வைக்குதோ அந்த கட்சி தோற்று போயிடும். தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே பாஜகவை நிராகரித்து கொண்டே இருப்பார்கள். அதிமுக ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இப்போ இல்லை. அதிமுகவோட அடிமட்ட தொண்டனை கூப்பிட்டு கேட்டீர்கள் என்றால் அவர்கள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை. அதனால் ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இல்லை. அதனாலேயே அவர்களுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டில் ஒரு பிரகாசமாக இருக்காது. அவர்கள் பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கும் வரை அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் பிரகாசமாக இருக்காது. நீ நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கலாம். நீங்க கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனா நீங்க ஒரு கவுன்சிலர் கூட ஆகல, ஒரு எம்எல்ஏ கூட ஆகல. நான் அவரை தோக்கடிச்சிருவேன், இவர் எனக்கு எதிரி அப்படின்னு பேசுறது பக்குவம் இல்லாத ஒரு வார்த்தைகளாக தான் கருதப்பட முடியும். நீங்க ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு மாநாடு மட்டும் போட்டுட்டு எனக்கு எதிரி அப்படிலாம் சொன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த அறநிலைத்துறை என்பது இருக்கக்கூடாது. 2026 ஆட்சி வரும்போது அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. 2026 நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அதற்காகத்தான் நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களும் மகாதேவ் ஆபரேஷன் செய்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு கூட்டணி வைப்போம் என்று ஒரு செயல்படுத்துவார். தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த இடத்தில் முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்று நம்ம கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இங்கே மேடையில் இங்கே எழுதியிருக்கு, பார்த்தீங்களா? இங்கே எழுதியிருக்கா? எல்லாரும் பார்த்துட்டீங்களா? அவருடைய தலைமையில் ஆட்சி. ஏன் நிறைய பேர் கேட்கலாம், பிஜேபி நம்மளுடைய பெரிய கட்சி அப்படின்னு கேட்கலாம். உண்மையிலே நம்ம தான் பெரிய கட்சி. 330 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 1300 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் உறுதியாக அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டணி நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. நீ வெட்டிடுவாப்ப மரத்தை, மனிதனை வெட்டி கொலை செய்வது மாதிரி 6 மாசம் உள்ளதுக்கு போட்டுருவேன். நான் சட்டம் போடுவேன் என் வரைவில் 16 சொன்ன போது சிரிச்சா, அதே சட்டத்தை சீனா கொண்டு வந்து பல்ல இழிச்சா. நான் மரத்தை கட்டி பிடிக்கும் போது சிரிச்சா, எல்லா வெளிநாட்டுக்காரனும் கட்டி பிடிச்ச போது ஏன் ரசிச்சா. உனக்கு எது சொன்னாலும் வெள்ளக்காரன் சொல்லணும், வேற ஒருத்தன் சொல்லணும். அதுக்காக நான் தீக்குளிச்சாடா வெந்து வர முடியும்? இப்ப அரியனஸ்ங்கிற ஒரு வேதியியல் அறிஞர் இதை சொன்னார். அரியனஸ் ஒரு வேதியியல் அறிஞர் நோபல் பரிசு பெற்றிருக்காப்ல. அப்ப தெரியாதா இருக்கணும். சீமா, அவன் சீமான், நம்ம சீமான் தானே. நான் இதை மதுரையில் இருக்க ஆயர்கிட்ட போய் சொன்னேன், நான் இவ்வளவு பேசுறேன், சனம் மக்கள் என்னை கவனிக்க மாட்டாங்களேன்னு. அப்படிதான் இருக்கும். உலகம் பூரா இயேசு இறைமகன், சொந்த ஊர்ல தச்சர் மகன் தான், சொந்த ஊர்ல ஆசாரி மகன் தான், அடுத்த ஊர்ல ஆண்டவன். அந்த மாதிரி நான் என்ன கத்துறாலும் இவனுக்கு புரியல. உள்ளூர் மாடு வேலை போகாதுல. ஒருவேளை இதையே இதர் மே ஷாத் மே ஹே இந்தியா ஸ்வச்சத ட்ரீஸ் வேனா he was in the wonderful the human nature எதை பேசுறேன், என்னமா பேசுறேன். ஐயோ, சீமான் வெரி இன்டெலிஜென்ட்பா. மேடையில பகிர்ந்து கொண்ட தேமுதிகவிற்கு கூட்டணியில பகிர்ந்து கொள்ள அழைப்பதை விடுக்கிறீங்களா? நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும். சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் மிக அழகாக பேசுகிறார்கள், வலிமையாக பேசுகிறார்கள். அவர்களுக்கும் தெரியும் இந்த அரசாங்கம். நேற்று அழகா சொல்லியிருக்காங்க, நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா அதுல பிரச்சனை இல்லை, நாங்க தோற்று போட்டீங்கன்னா ஓட்டு திருட்டுன்னு சொல்வீங்களா, நீங்க அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால எனது கோரிக்கையாகவே நான் வைப்பேன், நாம் எல்லாம் இணைந்துதான் இப்ப உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசை தோற்கடிக்க வேண்டும். என்டிஏ கூட்டணியில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? திரு நயினார் நாகேந்திரன் கேளுங்க. ஏன்னா நாங்கள் 24 மாண்புமிகு மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வந்தால்தான் நாட்டின் பாதுகாப்பிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும்
இந்தியா ஒரு சிறந்த வல்லரசு நாடாக ஆவதற்கும் அவர் பிரைம் மினிஸ்டராக வரணுங்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அன்கண்டிஷனலாக அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டியது. இன்றைக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதிலளித்தால் எங்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியுடைய காமராஜர் அறக்கட்டளை சொத்தில் அங்கே பல கோடி ரூபாய், பல 100 கோடி ரூபாய் சொத்து அது. அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. மதிக்கக்கூடிய தலைவர் கருப்பையா மூப்பனார் அவர்கள். ஆனால் அந்த இடத்துல யார் போயிருக்காங்க? இன்றைக்கி பாஜக தலைவர் போயிருக்காங்க. ஒருபோதும் பாஜகவை கருப்பையா மூப்பனார் அவர்கள் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. ஒருபோதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. இக்கட்டான சூழலில் கூட அரசியலுடைய மாற்றங்கள் வரும், ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஐயா கருப்பையா மூப்பனாருன்னு தெரிஞ்ச பிறகு கூட ஒரு வாஜ்பாய் அரசை ஆதரிக்கவில்லை. ஒரு வேளை அவர் தீர்மானிச்சிருந்தாருன்னா வாஜ்பாய் அரசு வந்து 5 ஆண்டுகள் தொடர்ந்திருக்கும். ஆனால் அவர் வந்து அதை நிராகரித்தார். பாசிசவாதிகளை, மதவாத சக்திகளை ஆதரிப்பதில்லைன்னு கருப்பையா மூப்பனார் கொள்கையில் தெளிவாக இருந்தார். அவர் மகன் ஜி.கே. வாசன் கொள்கையில் தெளிவாக இருக்காரான்னா அது மிகப்பெரிய கேள்வியாக இப்போ எழுந்திருக்கு. பாஜகவுடன் அதிமுக தேர்தல் கூட்டணி வைத்ததோடு மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய பல்வேறு மக்கள் விரோத திட்டங்களை அதிமுக நாடாளுமன்றத்தில் ஆதரித்திருக்கிறது. உதாரணமாக நான் பல்வேறு செய்திகளை எடுத்து சொல்ல முடியும். அந்த வகையில் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அப்படி அதுதான் உண்மை. அதிமுக ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே சென்று விட்டது என்று சொல்வது நியாயமான, நேர்மையான, சரியான ஒரு நிலைப்பாடு தான். அதுக்கு இவர் எதுவுமே பதில் பேசாமல் இருக்காரு சார். அது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.